ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிங்ஸ் வேர்ல்ட் சேனலுக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோலயே ஒரு சில மிஸ்டேக்ஸ் பார்த்திருந்தோம். இது அதோட தொடர்ச்சியா இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவில் முதல்ல பார்க்க போகிற படம் நட்புக்காக. இந்த படம் 1998 வந்தது. சரத்குமார், விஜயகுமார், சிம்ரன், சுஜாதா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபேமிலி ஸ்டோரி, பட் இருந்தாலும் செமையான சென்டிமெண்ட் ஸ்டோரியாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. பட் இந்த படத்தில் இருந்தாலும் 2 மிஸ்டேக் இருக்குது. சரத்குமார் சார் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வருவார். அப்போ சாமி கும்பிட வர்ற மாதிரி காட்டுவாங்க, எல்லாரும் பயந்து வர்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு சாமி ஸ்டாச்சு இருக்கும். கும்பிட வர்ற மாதிரி காட்டும் போது ஸ்டெடி கேமரா பிடிச்சிட்டு கேமரா வேணும், அதுக்கு பின்னாடி அசிஸ்டன்ட் நடந்து வர்ற சீனு அதில் பதிவாயிருக்கும். அதை நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இது எப்படி அப்படின்னு நானும் யோசிச்சேன். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். அடுத்தபடியா படத்தோட கிளைமேக்ஸ்ல சரத்குமார் சாரை குத்திடுவாங்க. அவரோட பையனுக்கு சென்ட் ஆஃப் கொடுப்பாரு. அப்புறமா சிம்ரன் அவங்களுக்கும் சென்ட் ஆஃப் கொடுக்க கூப்பிடுவாரு. ஆனா இதுல என்ன ஒரு மிஸ்டேக் பாத்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி தான் சிம்ரன் நின்று இருப்பாங்க. ஆனா இவரு அவரோட ரைட் சைட்ல இருந்து கூப்பிடுவாரு, அங்கிருந்து சிம்ரன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியல. இது ஒரு பெரிய மிஸ்டேக் நான் சொல்லுவேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடுத்தது நம்ம பார்க்க போற படம் முத்து. இந்த படம் 1995 வந்தது. ரஜினி, மீனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல லாஜிக்கே இல்லாத நிறைய விஷயம் நடந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. மலையை விட்டு மலையை தாண்டது அந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாம டைலாக் வச்சு தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஒரு இடத்துல அட்ரஸ் கேட்கறதுக்காக வேண்டி இறுக்கி அடிச்சு ஒரு உமா தரும்னு சொல்லி மீனா நம்ம ரஜினி சாரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அவரும் போய் ஒவ்வொருத்தரையும் கேட்டு அடி வாங்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல தேவையே இல்லாத ஒரு இதுக்காக தாய் குடம் குழந்தையோடு இருக்காங்க, இவங்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லணும். தாய்க்குளம் குழந்தையோட இருக்காங்க, இவங்க கிட்ட தான் கேட்கணும். இறுக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். அடுத்த படம் கில்லி. இந்த படம் சொல்லவே வேண்டாம். 2004 பிளாக் பாஸ்டர் அடிச்ச மூவி. 2004 50 கோடி வசூல் பார்த்த ஒரே படம் இதுதான் சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரியிலேயே வேற லெவலில் பார்த்து ரீரிலீஸ்லயும் ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஜெய் அண்ணா, த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட 4 மிஸ்டேக் இருக்கு என் கம்பேர் வரைக்கும். அது என்னன்னு ஒரு டைம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், விஜய் அண்ணாவை கிரவுண்டுக்கு வர முடியாம அவங்க அப்பா ஒரு வேலையை வந்துட்டு போவாரு. அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி வீட்டுல பூஜை நடந்திருக்கும். அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் கிரவுண்டுக்கு போயிடுவாரு. கிரவுண்டுல போய் பாத்தீங்கன்னா பிளேடெல்லாம் வச்சு அடிச்சு கிழிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு இருப்பாங்க ஆப்போசிட் டீம். அதுக்கப்புறம் விஜய் அண்ணா இறங்கி எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணிடுவாரு. கடைசியா ஒரு பஞ்ச் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல கேமராவை மேல தூக்கி இறக்குவாங்க. அந்த இடத்துல ஜிப் கேமராவோட நிழல் கிரவுண்ட்ல பதிஞ்சிருக்கும். அது யாரு கவனிச்சிங்கன்றது தெரியல. இந்த இடத்துல நான் அதை ரெக்கார்ட் பண்றேன். இது ஒரு மிஸ்டேக். அடுத்தபடியா விஜய் அண்ணா ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு போவாரு. அந்த இடத்துல பிரகாஷ் ராஜா விட்ட மாட்டிடுவாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி டப்புன்னு ஒரு கத்தி எடுத்து கழுத்துல வைப்பாரு. அந்த கத்தி எங்கிருந்து வந்துன்னு தெரியல. ஏன்னா காலையில ஜாக்கிங் போறவங்க கிட்ட கத்தி இருக்குமா, இதுதான் என்னோட டவுட். அந்த இடத்துல டக்குன்னு கத்தியை வைப்பாரு. அது எப்படின்னு தெரியல. அந்த கத்தி எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வேலை அந்த கத்தியை ஒவ்வொரு இடத்துல இருந்து தப்பிச்சு வரும்போதும் ஒருத்தனை அடிச்சு போட்டு அந்த இடத்துல ஒரு கத்தி எடுத்து பின்னாடி சொல்ற மாதிரி கூட கட்டிருக்கலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அடுத்தபடியா த்ரிஷா அவங்களை காப்பாத்தி கூட்டு வரும்போது தண்ணிக்குள்ளேயே மயக்கம் போட்டுருவாங்க. அப்போ விஜய் அண்ணா அவங்களோட சர்டிபிகேட் எடுத்து பார்த்துட்டு எடுத்து பின்னாடி சொருவாரு. முதுகுல சொருவதோட சரி அந்த சர்டிபிகேட் அவர் முதுகுல இருக்கிற மாதிரியே தெரியாது. கடைசி வரைக்கும் வீட்டுலதான் வந்து எடுத்து போற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு மிஸ்டேக். அப்புறம் ஸ்டார்டிங் ஃபைட்ல ஓட்டு மேல குடிச்சு வர மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அநியாயமா போடணும். லாஜிக்கே இல்ல சீன்ஸ். இதெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. விஜய் அண்ணா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. பட் இருந்தாலும் இது ஒரு பெரிய மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கேவலமான கிராபிக்ஸ்னா இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா படத்துல அது வந்து பெருசா எடுத்துக்கல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த சீட் ஜீரணிக்கல. இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத நிறைய மிஸ்டேக்ஸ் இன்னும் நிறைய படத்தங்கள் இருக்கு. அது 1 by 1 நான் போடுறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேற வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விளையாடுவது உங்கள் கிங்ஸ்.